அதே மாதிரி இந்த ஆதார சக்கரங்கள் பற்றி பேசும்பொழுது என்னென்னா, அந்த சக்கரங்கள் உடல் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், மனம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், நம்மளுடைய மொத்த ஆதாரம், நம்மளுடைய ரூட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஆதார சக்கரங்கள் தான். நம்மளுடைய ஒவ்வொரு சக்கராவை செல்ஃபாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அதாவது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 2 3 2 5 1. இதே வந்து அந்த மூலாதார சக்கரா வந்து இம்பேலன்ஸ் ஆகவோ இல்லை வந்து அது வந்து குறைபாடோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா பய உணர்வு, பதற்ற உணர்வு அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா வாசனைகளும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்கள் சக்கரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் சில வாசனைகள் தெரியல அப்படின்னா அனைத்து பக்தி கஃபே நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கம். நம்ம எண்களை பற்றி, எண்களுக்கான ரகசியத்தை பற்றி, அதே மாதிரி என்னுடைய ஆற்றலை பற்றி நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சேனலில். நம்பர்ஸ் வச்சு இந்த நம்பர்ஸ் நமக்கு வந்து எல்லா விதமான மனம் சம்பந்தமான, உடல் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் இந்த எண்களில் இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள், அந்த எண்களில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நம்மளை வந்து குணப்படுத்துவதற்கான ஒரு தகுதி வந்து எண்களுக்கு இருக்குது. அதை வைத்து தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து 108 முறை, 18 முறை இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எண்களின் அடிப்படையாக சில விஷயங்கள், சில ஆற்றல்கள் வந்து இங்கே இருக்குது. இந்த யூனிவர்ஸில் அதுக்கான சீக்ரெட் எண்கள்லாம் இருக்குது. அதை பற்றியான புரிதல் உங்களுக்கு இருக்கும். இந்த காணொலி என்ன அப்படின்னா, எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தி நமக்கு உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 சக்கரங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த சக்கரங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, அதை வந்து இன்னும் நல்லா ஆற்றல் கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு கொண்டு போகிறதுக்கு அதை வந்து எண்களை பயன்படுத்தி நம்ம சில விஷயங்கள் அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த ஆதார சக்கரங்கள் பற்றி பேசும்பொழுது என்னென்னா, அந்த சக்கரங்கள் உடல் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், மனம் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், நம்மளுடைய மொத்த ஆதாரம், நம்மளுடைய ரூட்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த ஆதார சக்கரங்கள் தான். இந்த சக்கரங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு எந்த சக்கரா பேலன்ஸாக இல்லை, இம்பேலன்ஸாக இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பொது வழியில் நிறைய வீடியோக்கள்லாம் தேடி பார்த்துட்ருப்பீங்க. எந்த சக்கரங்களில் சக்தி குறைபாடானாலும் அதுக்கு நிறைய பேர் என்ன போகிறாங்கன்னா அதற்கான மியூசிக்கை தேர்ந்தெடுத்து பார்க்குறாங்க. இப்போ மூலாதார சக்கரமாக இந்த மியூசிக்கை கேட்டால் என் சக்கரம் பேலன்ஸ் ஆகிடும், ஹீல் ஆகிடும், சுவாதிஷ்டானவா இந்த மியூசிக்கை கேட்டால் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மியூசிக்கை மட்டும் அடிப்படையாக வச்சு இந்த சக்கரங்களை டியூன் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். இல்லைனா வெளியில் ஆடத்தில் தேடி போய் அந்த சக்கராவை ஹீல் பண்ணக்கூடிய ஆட்களும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்மளை ஹீல் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஒவ்வொரு சக்கராவை செல்ஃபாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த எண்களை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். சரி, இப்போ எந்த சக்கரம் உங்களுக்கு இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் எங்கேயும் போக வேண்டியதில்லை. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய செயல்களை நீங்கள் வந்து உற்று கவனிச்சிங்கன்னா எந்த சக்கரம் தற்போது தடைப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த ஆதார சக்கரங்களில் நான் முதல்ல பேச போகிறது அதை எப்படி ஹீல் பண்ணக்கூடிய நம்பர் என்ன. அந்த நம்பர்ன்றது என்ன அப்படின்னா, அது ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம், இல்லை வந்து ஹீலிங் கோட்ஸ்ன்னு சொல்லலாம், டிவைன் கோட்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வந்து உலகம் முழுக்க வந்து இந்த நம்பர்ஸ்க்கான ஆற்றல் வந்து எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் வேறு விதமான எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுனால இந்த எண்களை வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன்றோம். ஆனால் எண்களை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், எளிதாக வந்து நம்மளே ஹீல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூலாதார சக்கரா வந்து இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்னா, சுய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஒரு நிரந்தர தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்மனன்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இதே வந்து அந்த மூலாதார சக்கரா வந்து இம்பேலன்ஸ் ஆகவோ இல்லை வந்து அது வந்து ஒரு குறைபாடோ அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா பய உணர்வு, பதற்ற உணர்வு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ என்னென்ன பாருங்கள், சுய பாதுகாப்புனா அதன் மேலே நமக்கு பயம் வந்துடும். ஆப்போசிட்டாக, அதாவது அது வேலை பார்க்கலன்னா ஆப்போசிட்டாக நடக்கும். அதே மாதிரி நிரந்தர தன்மைன்றது நல்லா இருந்தால், இப்போ வந்து மூலாதார சக்கரா வந்து இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நிரந்தர தன்மையிலேருந்து கீழே போயிடும். அப்படின்னா என்ன கருத்துனா சலனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிலேஷன் சொல்லுவோம் இல்லையா, மனம் வந்து அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடிக்கடி நடந்துச்சு அப்படின்னா மூலாதார சக்கராவில் சக்தி குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த சக்கராவை வந்து பேலன்ஸ் பண்ணலாம். இந்த சக்கராவுக்கு வந்து இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த சக்கரா வந்து ஆண் தன்மை கொண்டதுன்னு சொல்லுவாங்க, அதாவது மேஸ்குலின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் தன்மை கொண்ட சக்கரங்கள், பெண் தன்மை கொண்ட சக்கரங்கள்னு அந்த 7 சக்கரங்களில் பிரித்து வச்சுருக்காங்க. இந்த மூலாதாரம் என்பது ஆண் தன்மை கொண்ட சக்கரங்கள். சரி, இது
இம்பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கான ஒரு கோட் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை பயன்படுத்தி அந்த நம்பரை வந்து எழுதியும் பயன்படுத்தலாம், அந்த நம்பரை வந்து மனதுக்குள்ளே நினைச்சும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி அந்த நம்பரை வந்து மூச்சின் வழியாக, மூச்சு சுவாசத்தின் வழியாக அந்த எண்களை நினைச்சு உங்கள் மூலாதார சக்கராவை நீங்கள் ஹீல் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 2 3 2 5 1. இப்போ நான் எப்படி சொன்னேன் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எழுதிக்கணும். அதாவது 1 3 கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2 3 கொஞ்சம் கேப் விட்டுட்டு 2 5 1. இந்த நம்பரை வந்து நம்ம எழுதலாம். எந்த பக்கம் எழுதணும் அப்படின்ற பழக்கம், அந்த கோட்ஸை வந்து எழுதவும் செய்யலாம், நினைக்கவும் செய்யலாம். மூச்சின் மூலியமாகவும் நம்ம வந்து பயிற்சி பண்ண முடியும். எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா வலது பக்கமாக இருக்கக்கூடிய உடல் பகுதி, வலது பக்கமாக இருக்கக்கூடிய உடல் பகுதி, கைகள் கால்கள் நம்ம பிரித்தோம் அப்படின்னா வலது பக்கம், ரைட் சைடு. அதில் வந்து நீங்கள் இந்த எண்களை நான் சொல்கிற மாதிரி 1 3 கேப் விட்டு 2 3 கேப் விட்டு 2 5 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இது ஒரு மெத்தடு. அதே மாதிரி வந்து நம்ம நினைக்கும் பொழுதும் அந்த மாதிரி ஒரு நினைப்பை உருவாக்கி நம்ம ஒரு குறைந்தது ஒரு 8 நிமிடமாவது நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இருந்தால் 8 நிமிடமாவது நம்ம அதை நினைக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் எளிமையாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இம்பேலன்ஸை வந்து பேலன்ஸ் ஆக்கிறதுக்கு மூச்சின் மூலயமா பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த மூச்சின் மூலயமா அப்படின்னா என்ன அப்படின்னா இதுக்கு எந்த மூச்சை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வலது பக்கம் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய கலையை பயன்படுத்தணும். இந்த சூரிய கலையை பயன்படுத்தும் பொழுது பயன்படுத்தி நீங்கள் மூச்சை இழுக்கிறீங்க அப்படியே இல்லை, அதாவது ரைட் சைட்லேயே நீங்கள் மூச்சை இழுத்து மூச்சை விடும் பொழுது நீங்கள் 1 3 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மூச்சை நினச்சிக்கிட்டே அந்த மூச்சை நீங்கள் உள்ளே இழுத்து அந்த 1 3 சொல்லிட்டு அப்படியே வெளியே விட்டுறணும். அடுத்து ஒரு கேப் விட்ட உடனே அடுத்த டிஜிட்டு 2 3 அப்படின்றத நினச்சிட்டு இருக்கும்போதே அந்த மூச்சை உள்ளே வாங்கிட்டு 2 3 நினச்சிட்டு இருக்கும்போது அந்த மூச்சை வெளியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு கேப் விட்டுட்டு 2 5 1 அப்படின்னு மூச்சை உள்ளே இழுத்துட்டு 2 5 1 அப்படின்னு மூச்சை வெளியே விட்டீங்க அப்படின்னா இந்த மூலாதார சக்கரா வந்து எளிதாகவே ஒரு 8 டைம்ஸ், இது என்னென்னா எல்லாமே 8 டைம்ஸ் இல்லை 8 மினிட்ஸ் அப்படி தான் எடுத்துக்கணும். 8 டைம்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா 17 டைம்ஸ், அதை விட்டுட்டோம்னா 26 டைம்ஸ். இப்படி வந்து நீங்கள் 8 வர மாதிரி நீங்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மூலாதார சக்கராவில் இருக்கக்கூடிய இந்த சுய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல், அதே மாதிரி வந்து உங்களுக்கு நிரந்தர தன்மைன்ற ஒரு விஷயம், அது இல்லாமல் உடலில் இதான் ரூட்டுன்னு சொல்லக்கூடிய பேஸு. அப்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூலாதார சக்கராவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 1 3 2 3 2 5 1 இதை பயன்படுத்துங்க. இந்த சக்கராவை எளிதாக வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மூலாதார சக்கராவை நம்ம மூலாதார சக்கரா பற்றி ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், அதன் மூலயமாவும் இந்த சக்கராவை நம்ம ஹீல் பண்ண முடியும். அதாவது எல்லா சக்கராவுக்கும் ஹீலிங்னா சவுண்ட்லேயே ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. இந்த மூலாதார சக்கராவோட ஆதாரம் என்ன அப்படின்னா, என்ன உணர்வு அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நுகர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசனை மூலயமாக இந்த சக்கராவை, வாசனைக்கும் அதுதான் முக்கியமான பங்கு. இப்போ எல்லா வாசனைகளும் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா உங்கள் சக்கரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சில நேரத்தில் சில வாசனைகள் தெரியல அப்படின்னா அந்த சக்கராவில் வந்து அடிக்கடி அது இந்த வாசனைலாம் என்னால் தெரியல, எனக்கு இப்போ சென்ஸ் பண்ண முடியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னா இதை வச்சு கூட நீங்கள் என்ன நினச்சிக்கலாம்னா உங்கள் மூலாதார சக்கராவில் இம்பேலன்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது நல்லா தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா பேலன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த வாசனை மூலயமாக, இயற்கையான வாசனைகளை நுகர்தல் மூலயமாக உங்கள் சக்கராவை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த எண்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொண்டு வந்துக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.